ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோலியன் தமிழ். இன்றைக்கி நம்ம மொபைலில் எப்படி ட்ரேடிங் வியூ ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ட்ரேடிங் வியூ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணி உள்ளே சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தோன்னா வாட்ச் லிஸ்ட்டு, சார்ட்ஸு, எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இதில் சார்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். சார்ட்டில் பார்த்தோன்னா இதில் ஒரு நாளைக்குரிய ட்ரேடிங் சார்ட் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து கீழே பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணோன்னா 1 டே, 5 டேஸ், 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து அப்படின்ற சார்ட் நாம் பார்த்துக்கலாம். 1 செகண்டு மினிட்ஸு இன்க்ளூடிங் இருக்குது. நான் இதில் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா BTC USDன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆல் சோர்ஸ்க்கு போயிடும். இதில் நம்ம கிரிப்டோ அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கிரிப்டோ கரன்சியோட கம்பேர் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் BTC பெனான்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கீழே இதை கிளிக் பண்ணோன்னா கீழே ஸ்கேல் மெஷர் பண்ணுறது, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணி வச்சதை எரேஸ் பண்ணிக்க இந்த எரேசர் இருக்குது. லாக் ஸ்க்ரீன், மேக்னெட்டு, ட்ராயிங் பேட்டர்னு எல்லாம் இருக்குது. இந்த மேக்னெட் எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ராங் மேக்னெட் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ட்ரெண்ட் லைன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த லைன் போகிறோன்னா அந்த மேக்னெட் வந்து கரெக்டாக இந்த சார்ட்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதுவே போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மேக்னெட்டு அப்படின்றது யூஸ் ஆகுது. இங்கே கீழே பார்த்தோன்னா ட்ரெண்ட் லைனு, ரே, இன்ஃபோ லைனு இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஹரிசாண்டல் லைன்னு பார்த்தோன்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதை வச்சுட்டு கரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எந்த டைமுக்கு எப்படி சார்ட் மூவ் ஆகுது அப்படின்றத, அதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு இந்த செக்ஷன் கைஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பேட்டர்ன்ஸு, XABCD பேட்டர்ன், சைபே பேட்டர்ன், இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீழே ஜியோமெட்ரிக் ஷேப்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ரஷ்ஷு, ஆரோ மார்க்கு, ஹைலைட்டரு, ஆரோ, இதெல்லாம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு போட்டு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டோன்னா ப்ரஷ்ஷில் நம்ம வரைஞ்சிக்கலாம். தென் இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது, அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த செக்ஷனில் இது எல்லாமே வரும். சார்ட் பேட்டர்ன்ஸு, ட்ரெண்ட் லைன் வரைகிறது, ப்ரஷ்ஷஸ்ஸு, ஆரோ மார்க் போடுறது எல்லாமே இருக்குங்க. ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2 கோடு மாதிரி இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணால் உள்ள இண்டிகேட்டர்ஸு, அலர்ட்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தோன்னா, நான் வந்து எப்போவுமே அலர்ட்ஸ் போட்டு வச்சுப்பேன். எதுக்காகன்னா, ஒரு காயினோட ப்ரைஸ் ஏறும்போது இறங்கும்போது நம்ம இதில் செட்டிங்கில் அலர்ட்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு கரெக்டாக நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரியேட் அலர்ட்னு இருக்கிறீங்களா, இதை கொடுத்துட்டோன்னா நம்ம எதுக்கு அலர்ட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு BTC USD இருக்குது, ப்ரைஸு நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் இதில் போட்டு க்ரியேட் அலர்ட் கொடுத்துட்டோன்னா அது நமக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸோ பேசிக்காக இது தான் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அட்வான்ஸ் லெவலில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, மெஷர் பண்ணுறது நம்ம இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். போட்டோமா அதோட ப்ரைஸு, பார்ஸு, எந்த டைமுக்கு 1 hour 15 minutes எவ்வளோ வால்யூம் ஆகிருக்கு, 4.35K வால்யூமில் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலில் எல்லாமே வந்துடும். எத்தனை பார்ஸ் இருக்குது, 16 பார்ஸ், எந்த டைமில், அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் கைஸ். தென் நெக்ஸ்ட் கீழே வந்தோம்னா இந்த டபுள் பாரை கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் நமக்கு.
ஸோ இதை திரும்ப கிளிக் பண்ணால் ஆஃப் ஸ்க்ரீனில் செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த சார்ட்டை நம்ம வரைஞ்சி வச்சுருக்க சார்ட்டை சேவ் பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. கீழே இங்கே எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கீழே கிரிப்டோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கேயே நியூஸஸ் படிச்சுக்கலாம். எந்தெந்த காயின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃப்ளோ ரெகுலராக இதில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இது எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஐடியாஸ்னு இருக்குது பாருங்களேன். இந்த ஐடியாஸ் எடுத்துகிட்டு இதுலேயும் அதே தான் கைஸ், கிரிப்டோ சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ சில மாஸ்டர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இன்சைட்ஸ் நாலேஜை இதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவைன்னா இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயே நிறைய பெனிஃபிட் இருக்குது. மெனுவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் போய்ட்டோன்னா இங்கே தீமு, ஸ்க்ரீன் ஆன் ஆகிறது, வாட்ச் லிஸ்ட்டு, சார்ட் டைப் எப்படி மாற்றணுமோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குது. இட்டாலி, சைனீஸ், இங்கிலீஷ் இருக்குது. நான் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹிந்தி, தமிழ்லாம் இல்லை போல். இதுலேயே நியூஸு, கேலண்டரு எல்லா செட்டிங்ஸும் நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அடுத்தது இந்த சார்ட்டோட கலர்ஸு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த கலர் மாற்றுற ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ரெட்டு ப்ளூ பாடிக்கு பார்டர் எது சூஸ் பண்ணல. விக்கோடது வந்து க்ரீன் எல்லோவில் இருக்குது. நம்ம இதில் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னா கீழே இருக்கு இல்லையா இது சார்ட்டு, இந்த சார்ட் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு எந்த சார்ட் டைப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கேண்டில்ஸில் இருக்குது, சாரி ஒரு நிமிஷம், கேண்டில்ஸில் இருக்கா? கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லைன் வித் மார்க்கர்ஸு எல்லாமே இருக்கும், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரியா அப்படின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சார்ட் மாறிடும். சார்ட் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் கேண்டில்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறேன். சார்ட் டைப்பில் போயிட்டு நமக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை மாற்றிக்கலாம். காலம் கொடுத்தா இந்த மாதிரி காலமில் வந்துடும். ஹை வேல்யூ, லோ வேல்யூ மாற்றிக்கலாம். எந்தெந்த டைமில் ஹை வேல்யூ, லோ வேல்யூ போயிருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம பழைய மாதிரி கேண்டில்ஸ்லேயே வச்சுப்போம். கேண்டில் ஸ்டிக் ஸ்டார்ட் பட்டனில் இருக்குது. இங்கே பிட்காயின் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா இதோட செக்யூரிட்டி அலர்ட் வந்துடும். நம்ம அலர்ட் போட்டு வச்சுக்கலாம். விஷுவல் ஆர்டரு இந்த செட்டிங்கில் கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கேயே கலர் ஆப்ஷனு, அதோட டைம் ஜோனு எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் டுடேஸ் வீடியோ, எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe and like the bell button.